நீங்க உறுப்பினர் சேர்க்கறதுல வந்து எல்லாமே ரொம்ப தொய்வடைஞ்சிருக்கிறீங்க. அதே மாதிரி ஒரு 2 மாசத்துக்கு ஒரு திரும்ப கண்டிப்பா கூட்டம் போடும். நீங்க மாவட்ட அளவில் கூட்டம் போட்டு ஒரு துறையில என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, உதாரணத்துக்கு பிற்படுத்தப்பட்ட துறையில ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னா அது அவங்க போய் பேசக்கூடாது. அவங்களுக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் போய் அவங்க அதிகாரிகளை சந்திச்சு பேசணும். அப்படி பேசினாலும் அது பிரச்சனைகள் இல்லாம இருக்கும். அவங்களே போய் பேசினா அவங்கள பழி வாங்குவாங்க. இதுக்கு அடுத்த துறையில இருக்கிறவங்க போய் பேசணும். கூட்டுறவு துறையில ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னா மற்ற துறையில இருக்கிறவங்க போய் பேசணும். அப்படி பேசினாதான் அது நல்லா இருக்குமே தவிர அந்தந்த துறையில இருக்கிறவங்களை விட அந்த கோரிக்கையை அடுத்த துறையை சார்ந்தவங்க தான் பேசணும். அந்த அடிப்படையில் நீங்க முதல்ல உங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பா செயல்படணும். எல்லா உறுப்பினர்களையும் சிஎன்டில உறுப்பினர்களா சேர்க்கணும். இன்னும் பிற துறையில் இருக்கக்கூடிய நபர்களையும் சிஎன்டி கழகத்தில் வந்து நீங்க என்ன செய்யணும், இணைக்கிறதுக்கு பாடப்படணும். இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்ட கமிட்டி கூட்டத்துல பெரும்பாலும் எல்லா துறையில இருக்கக்கூடிய ஊழியர்களும் பெருத்த அளவில் கலந்துக்கிறதுங்கிறது என்னுடைய ஆசையை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு எல்லாம் தெரிவிச்சுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கு நீங்க எல்லாரும் என்ன செய்யணும், ஒருங்கிணைந்து செயல்பட்டு இந்த சங்கத்தை மாவட்டத்தில் ஒரு வலுவான சங்கமாக மாற்றுறதுக்கு முயற்சி மேற்கொள்ளணுங்கிறத இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான வேண்டுகோளை தெரிவித்துக்கொண்டு, உங்களுடைய மாவட்ட சங்கத்தை இன்னும் மேலும் மேலும் நல்ல முறையில் வளர்க்கணும். அதுக்கு வந்து எல்லா நிர்வாகிகளும் பாடப்படணும், எல்லா இணைப்பு சங்கங்களும் பாடப்படணும். இதன் மூலமா எல்லா துறையில இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கும் நம்மளுடைய சேவை முழுமையாக கிடைக்கிறதுக்கு நீங்க எல்லாம் முழுமையான முறையில் ஒத்துழைப்பு தரங்கிறத கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்தவருக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவர்கள் இந்த கூட்டத்தை குறித்து மிகுந்த உள்ளார்ந்த ஒரு மனப்பூர்வமான செய்திகளை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி செய்கிறோம். இப்பொழுதுமாக மாவட்ட செயலாளர் அவர்கள் இந்த கூட்டத்தினை அடுத்தபடியாக முடிக்கின்ற அன்போடு வைக்கின்றேன்.